அன்பர்களே, நாம் ஏற்கனவே ஒரு காணொளி தந்திருக்கின்றோம். யெமன் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட யுஎன்ஓ அதிகாரிகளை கைது செய்திருப்பதாக, அந்த வகையில் பிந்திய ஒரு தகவலில் ஒரு முக்கூட்டு வலையமைப்பு கொண்ட ஒரு ஒரு உளவு அணியை அல்லது ஒரு உளவு பிரிவை, எத்தனை பேர் என்று அவங்க இன்னும் சொல்லவில்லை, ஒரு பெரிய ஒரு முக்கூட்டு குழுவை பிடிச்சிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் CIA, இஸ்ரேலின் மொசாட் இணைந்து சவுதி அரேபியாவில் இயங்குகின்ற அவங்க சவுதி நாட்டு படைகளின் அரீப், அக்லான் அண்ட் ஷயான் அண்ட் சோபியா ஆகிய 4 வலையமைப்பு பிரிவுகளை கொன்ற 4 6 வலையமைப்பு பிரிவுகளை கொன்ற ஒரு உளவு ஸ்பைஸ் குழு ஒன்றை யெமனுக்குள் இருந்து இயங்கிய குழுவை பிடித்திருக்கின்றார்கள். அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலமும் பெற்றிருக்கின்றார்கள். இது இன்றைய உலக பரப்பில் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக ஆங்கில ஊடகங்கள் மற்றும் வளைகுடா நாடுகள் எங்கும் இந்த செய்திகள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலம் அது எங்கிருந்து அவங்களை கைது என்று பார்த்தால், அவர்கள் எங்கிருந்து இயங்கிங்கன்னு பாருங்க என்றால், வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம், உலக உணவு திட்டம், உலக சுகாதார அமைப்பு WHO மற்றும் UN குழந்தைகள் நிதியம், என்ன பாவிகள், யுனிசெஃப், இது ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி நிறுவனங்கள் ஊழியர் ஆக இதுகள்ல இருந்து இவங்க என்ன செய்றாங்க, பெரிய வெஹிக்கிள் தானே, இவங்க பெரிய வெஹிக்கிள், GPS பொறுத்துற, பெரிய கேமராவை பொறுத்துற எல்லா இடங்களும் போகலாம். இவங்க இந்த உதவி குழு தானே, எங்கும் கேள்வி கணக்கில்லாம போயிருக்கலாம். ஆனால் இவ்வளவும் மொசாட் மற்றும் அமெரிக்க CIA டைரக்ட் கனெக்ஷன் கொண்டது. இதுதான் இந்த உலக பரப்பில் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக இருக்கின்றது. இவர்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றாங்க. இன்றையோ அல்ல நாளைக்கோ டிவியில அவங்களை எல்லாம் வெளிக்காட்ட போறாங்க. MN TV ஒப்புதல் வாக்குமூலங்களின் படி முகவர்கள் 2018 மற்றும் 19ஆம் ஆண்டுக்கு இடையில் கண்காணிப்பு, தகவல் சேகரிப்பு மற்றும் இரகசிய தகவல் தொடர்புகள் பயிற்சி பெற்றனர். இதை பற்றிய தொடர்புகள் எல்லாம் மனிதாபிமான மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை மறைப்பதற்காக பயன்படுத்தின அவர்கள் கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்கள், GPS இணைக்கப்பட்ட சாதனங்கள் மற்றும் யெமன் முழுவதும் உள்ள முக்கிய வசதிகள் பற்றிய உளவுத்துறையை சேகரிக்க மறைகுறியாக்கப்பட்ட பயன்பாடுகளை பயன்படுத்தியிருக்கின்றனர் என்று இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 50 பேர் பிடிபட்டார்கள். இன்று எத்தனை பேர் என்பதிலே சுமார் ஒரு 20 பேராக மதிப்பிடப்படுகின்றது. இந்த வலையமைப்பின் செயற்பாடுகள் யெமனின் பாதுகாப்புகளை பலவீனப்படுத்தவும், காசாவிற்கு ஆதரவான அதன் உறுதியான நிலைப்பாட்டை பலவீனப்படுத்தவும் அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி இணைந்து கொண்ட பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்பதை அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த நடவடிக்கையின் வெற்றி விரோதமான உளவுத்துறை சதிகளை எதிர்கொள்வதில் யெமன் பாதுகாப்பு சேவைகளின் விழிப்புணர்வு மற்றும் வளர்ந்து வரும் திறன்களை எடுத்து காட்டுகிறது என்றும் அது சொல்லப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் உளவுத்துறை அறிக்கைகள் எழுதவும், பொதுமக்கள் மற்றும் இராணுவ இடங்களை உளவு பார்க்கவும், குழுவின் அதிகாரிகள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் பயிற்சி பெற்றவர்கள் என்றும் யெமன் அரசு தெரிவிக்கின்றது. ஹவுதிகள் எத்தனை பேரை கைது செய்துள்ளோம் என்பதை தெரிவிக்கவில்லை அல்லது உளவு பார்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை அது இன்னும் வழங்கவில்லை. கைது செய்யப்பட்டவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்கள் அன்றைய தினமே அதிகாரப்பூர்வமாக செயற்கோள் தொலைக்காட்சி சேனலான அல் மசீராவில் ஒளிபரப்பப்படும் என்றும் அந்த அரசு அறிவிக்கின்றது. புதிதாக கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் உலக உணவு திட்டம், வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம், உலக சுகாதார அமைப்பான WHO மற்றும் யுனிசெஃப் உள்ளிட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி நிறுவனங்களின் ஊழியர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. கேவலமான இந்த செயல்பாட்டின் மூலமாக ஈரான் மற்றும் ஒமானில் மத்தியஸ்தம் மூலம் 20 வெளிநாட்டு உதவி பணியாளர்களை ஐநா அமைப்பு விடுவித்தது. யெமனில் இருந்து வெளியேற்றிய சில வாரங்களுக்கு பிறகு இது நிகழ்ந்தது என்று அந்த நேரத்தில் ஒரு ஐநா அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. யெமனுக்கான ஐநா சிறப்பு தூதர் ஹான்ஸ் இன்டர்ஃபேக் ஒரு சமீபத்திய அறிக்கையில் யெமன் நாட்டினரின் குறைந்தது 53 ஐநா உதவி பணியாளர்களை ஹவுதி சிறைகளில் உள்ளனர் என்றும், அரசு சாரா அமைப்புகளுடன் பணிபுரியும் டசன் கணக்கான யெமன் ஊழியர்கள் மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திர பணிகளில் பணியாற்றுபவர்கள் என்றும் கூறினார். அதாவது உள்நாட்டுக்காரங்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு கூடவே அந்த ஐநா அதிகாரிகள் கூட யெமன் நாட்டு உள்நாட்டு வளப்பணியிலும் இருக்கிறாங்க.
ஆகஸ்ட் மாதம் சனாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் ஹவுதிகள் நடத்தும் அமைச்சரவையின் ஒரு டசன் உறுப்பினர்களும் ஹவுதி ராணுவ தலைவர் மெஹமது அப்துல் கரீம் அல் ஹமாரியும் கொல்லப்பட்டார். அதாவது யெமனின் பிரதம மந்திரியும் கொல்லப்பட்டார். துல்லியமான இந்த மாதிரியான இவர் உளவு நடவடிக்கை மூலமாக கொல்லப்பட்டது என்று இப்போது தெரிய வந்திருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கடந்த வாரம் ஒரு தொலைக்காட்சி உரையில் ஹவுதிகள் இஸ்ரேலின் இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அறிவித்திருந்தார். அந்த குழுவை ஒழிப்பதாக சபதம் செய்ய அடுத்து ஹவுதிகள் சனாவில் உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்கியுள்ளனர் மற்றும் பொது அணிதிரட்டலையும் அறிவித்துள்ளனர். ஷனா உட்பட வடமேற்கு யெமனின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தும் ஹவுதிகள் இஸ்ரேலிய வான் மற்றும் கடல் துறைமுகங்களை நோக்கி தசன் கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் குண்டுகள் ஏந்திய ட்ரோன்களை ஏவி வருகின்றனர். அதே போல் 2023 அக்டோபரில் காசா போர் வெடித்ததிலிருந்து பலஸ்தீனர்களுடன் ஒற்றுமையை காட்ட செங்கடலில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல்களை குறிவைத்தனர். கடந்த மாதம் காசா போர் முடிந்து அமலுக்கு வந்ததிலிருந்து இந்த குழு தனது தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறது. ஹவுதிகளின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சனிக்கிழமை நேற்று ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை அறிவித்திருந்தார். இதன் மூலம் அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான CIA, இஸ்ரேலின் மொசாட் மற்றும் சவுதி அரேபியா உளவுத்துறை ஆகியவை இணைந்து கூட்டு நடவடிக்கை அறையுடன் தொடர்புடையாக கூறப்படும் ஒரு உளவு வலையமைப்பை கொண்ட அணியை கைது செய்தனர். பல கட்டங்களாக நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கை கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பணிகளுக்கு பிறகு சந்தேகப்படும் முகவர்களின் சதிகள் மற்றும் முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வலையமைப்பு சவுதி அரேபியாவை தளமாக கொண்ட ஒரு மத்திய செயல்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்ட பல சிறிய பிரிவுகள் மூலம் செயல்படுது. அதாவது சவுதி அரேபியால ஒரு மெயின் மத்தியஸ்த நிலையமாக வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு பிரான்ச் மாதிரி வச்சுக்கிட்டு தான் இந்த உளவு தாவெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த வலையமைப்பை அமெரிக்க, இஸ்ரேலிய மற்றும் சவுதி அதிகாரிகளால் பயிற்சி பெற்றதாகவும் யெமனில் ராணுவம், பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு இலக்குகள் குறித்த ஒருங்கிணைப்புகள் மற்றும் தகவல்களை சேகரிக்க மேம்பட்ட கண்காணிப்பு சாதனங்களுடன், அதாவது மிக மிக நவீன சாதனங்களுடன் பொருத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். யெமனில் பொதுமக்கள் பகுதிகள் மற்றும் பொது வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு பங்களித்தாக கூறப்படும் உளவுத்துறையை வழங்கும் நெட்வொர்க்கை இந்த அறிக்கை குற்றம் சாட்டியது. மேலும் இந்த முயற்சியை யெமனின் காசாவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டிற்கு மத்தியில் கூட்டு உளவுத்துறை விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக அது விவரிக்கின்றது. ஹவுதிகள் யெமன் குடிமக்களின் விழிப்புணர்விற்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் எதிரி திட்டங்களை முறியடிக்க தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கவும் வலியுறுத்தி வருகின்றனர். இது நாடு முழுவதும் தாக்குதல்களுக்கு உதவியதாகவும் ராணுவ மற்றும் பொதுமக்கள் இலக்குகளை கண்காணித்ததாகவும் கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்குள் இருந்து செயல்படும் CIA, இஸ்ரேலிய மொசாட் மற்றும் சவுதி அரேபியா உளவுத்துறையை உள்ளடக்கிய கூட்டு புலனாய்வு செயல்பாட்டு அறையுடன் பல கட்ட உளவு வலையமைப்பை அகற்றியதாக யெமனின் உள்துறை அமைச்சகம் நேற்று சனிக்கிழமை அறிவித்திருக்கின்றது. நாடு முழுவதும் பெரியொரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து யெமன் நாட்டுக்குள் உளவு முகவர்களை அள்ளும் அல்லது பிடிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டதாகவும் ஹவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஹவுதிகளின் உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கையின்படி இது ஒரு கைது குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு சாதனை என்று பாராட்ட இருக்கின்றது. சந்தேக நபர்கள் தகவல்களை சேகரித்து மூத்த ஹவுதி அதிகாரிகளை அவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடாமல் கண்காணித்தனர் என்றும் ஹவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த பிரிவுகள் யெமனின் உட்கட்டமைப்பை கண்காணித்தன. மேலும் ராணுவ மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகள், ஆயுத உற்பத்தி தளங்கள் மற்றும் ஏவுகணைகள் மற்றும் ரோன்ஸ்களை ஏவுவதற்கான இடங்களை அடையாளம் காண முயன்றன என்றும் அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. சந்தேக நபர்கள் யெமனில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பொதுமக்களுக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதில் ஈடுபட்டதாகவும் அது கூறுகின்றது. அதாவது ஸ்பைஸ்களி உறுப்பினர்களின் வாக்குமூலங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஹவுதிகள் இதற்கு முன்னர் இது போன்ற பல உளவு வலையமைப்பை அகற்றி இருக்கின்றார்கள், பிடித்திருக்கின்றார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மொசாட் மற்றும் IDF அதிகாரிகள் சவுதி அரேபியாவிலிருந்து உளவு வலயத்தை இயக்கியதாக ஹவுதிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரான் ஆதரவு பெற்ற குழு யெமனில் செயல்படும் ஒரு உளவு வலயத்தின் உறுப்பினர்களை கைது செய்ததாக கூறுகிறது. அவர்கள் வெளிநாட்டு உளவு அமைப்புகளின் சார்பாக ராணுவ தளங்களையும் தலைவர்களையும் கண்காணித்ததாக குற்றம் சாட்டுகிறது.
யெமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சனிக்கிழமை CIA, மொசாட், சவுதி உளவுத்துறை மற்றும் IDF ராணுவ உளவுத்துறை ஆகியவற்றை நடத்தப்படும் ஒரு கூட்டு வலையமைப்பை கண்டுபிடித்ததாக கூறி உலக தரப்பில் மிக பெரும் செய்தியை அது வெளியிட்டிருக்கின்றது. இதுதான் இன்றைய உலக பரப்பில் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக வருகின்றது. இதை தொடர்ந்து இன்னும், அதாவது இந்த குடியிருப்பு பகுதிகள், சந்தைகள் மற்றும் பொது இடங்களில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய தாக்குதலுக்கு நெட்வொர்க்கர்கள் இந்த ஸ்பைஸ்களால் சேகரிக்கப்பட்ட உளவுத்துறை பங்களித்ததாகவும் இதனால் பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் பொருளாதார சேதம் ஏற்பட்டதாக யெமன் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் இது போன்ற பலகமைப்பு இந்த நெட்வொர்க் போன்ற உளவாளிகள் நாட்டுக்குள் அதிக அளவு இருக்கலாம் என்றும் யெமன் அரசு அஞ்சுகின்றது. மிக விரைவில் மிகப்பெரிய ஒரு அறுவடை வேட்டை என்பது என்ன, அவங்கள பிடிப்பது இல்லையா, அது நடைபெற போகுது என்றும் கூடுதலாக உள்ளூர் வாசிகளின் தொடர்பு இல்லாமல் இது நடைபெற வாய்ப்பில்லை என்று NGO-க்கள் என்ற போர்வையில் நாட்டுக்குள் வந்து இந்த மாதிரி வேலையை பார்ப்பது மிக அதிகம். இதேவேளை இலங்கையின் ஒரு தரப்பு செய்தியும் இருக்கின்றது. அமெரிக்காவுக்காக இலங்கையில் இருந்து இயங்கிய ஏகப்பட்ட அமெரிக்க உளவு தாபனங்கள் அமெரிக்காவுக்காக புலிகள் மீதான உளவு இந்த மாதிரி இந்த GPS பொருத்திட்டு அது உள்ளூர் வாசிகளின் துணையுடன் அதை ஏகப்பட்ட தகவல்களை இந்தியாவுக்கு வழங்கியதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அது குறித்து நாம் மிக விரைவில் தருகின்றோம். அதாவது வடகிழக்கில் இயங்கிய புலிகளின் முக்கியமான உளவு தகவல்களை திரட்டிய வகையில் அமெரிக்காவின் CIA, மொசாட்டும் உளவும் தகவல் சேர்த்து அதை இந்தியாவுக்கு வழங்கியதாக ஒரு செய்தி இருக்கின்றது. இதுவரையும் உலக பரப்பில் இது ஒரு வெளிவராத செய்தி. பார்ப்போம், அந்த செய்தி முழுதாக கிடைத்தவுடன் நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.